இந்த குழம்பு சைவ குழம்புனா யாரும் நம்ப மாட்டாங்க. வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு செய்யலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு தோல் உரிச்சது. இது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ, 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப பேஸ்ட்டா அரைக்காம கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சுக்கணும். நம்ம அரைச்சு வச்சிருக்க வாழைப்பூ கலவைய ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்குன கொத்தமல்லி புதினா தழைகள், அரை எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம புடிச்சு வச்சிருக்க கோலா உருண்டைகளை சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயில பொரிச்ச உருண்டைகளை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதும் பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூடவே புதினா கொத்தமல்லி தலைகள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். ஒரு பச்சை மிளகாய் 2ஆ கட் பண்ணி சேர்த்துட்றேன். காரத்துக்கு ஏத்த தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இப்ப நல்லா வெந்துருச்சு. கிரேவி ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அதுல 1/2 கப் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இதுல நம்ம உருண்டைகள் போட்டு கொதிக்க விட போறோம். கொதிக்கும் போது உருண்டைகள்ல தண்ணி அப்சர்வ் ஆகும். அப்ப நமக்கு தண்ணி கொஞ்சம் குறையும். அதனால நம்மளுக்கு குழம்புக்கு ஏத்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சு வந்திருக்கு. நான் எல்லா உருண்டைகளையும் சேர்த்துடுறேன். குழம்பு நமக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். குழம்பு திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நமக்கு குழம்போட திக்னஸ் எந்த அளவு வேணுமோ, உங்களுக்கு நல்ல கிரேவியா திக்கா வேணும்னா இன்னும் கூட கூட கொஞ்ச நேரம் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் தண்ணியா செமி கிரேவியா வேணும்னா இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு செமி கிரேவியா வேணும். அதனால நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குழம்பு வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். நன்றி.